ஐயா வணக்கம். வணக்கம். ரமேஷ் 12 ரமேஷ் சேனல் யூடியூப் சேனலிலிருந்து எங்கள் நேயர்களுக்காக ஐயா ஈரலால் ஓய்வு பெற்ற சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் அவரிடம் பேட்டி வந்திருக்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ரமேஷ். ஐயா நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பணியில்? நான் ஒரு 33 வருஷம் நான் வந்து பேங்க் மேனேஜராக இருந்திருக்கேன். ஆக்சுவலி 33 வருஷம் இருந்திருக்கீங்களா? இப்போ எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, எங்கே இருந்து ரிட்டையர்ட் ஆனீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணது வந்து சாயர்புரம்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். ரிட்டையர்ட் ஆகுது இங்கே கட்டப்பட்டுன்னு சொல்லி ஒரு கட்டப்பட்டு பக்கத்து ஊர்லேயே இருக்குது, அங்கே தான் ரிட்டையர்ட் ஆகிடும். உங்கள் பீரியடில் இந்த விவசாயிங்க இந்த மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்களா? அதாவது நீங்கள் அந்த டைமில் லோன் இந்த மாதிரி கொடுத்து உதவி இருக்கீங்களா? டெஃபினட்டாக நான் நிறைய இருக்கோம். லோன் வந்து விவசாயத்துக்கு, இண்டஸ்ட்ரீஸுக்கு, சரிங்கய்யா, வீடு கட்டுறதுக்கு, சரிங்கய்யா, மார்ட்கேஜ் லோனு, எஜுகேஷன் லோனு எல்லாமே கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. இங்கே பணியில் இருக்கிறப்பல எந்த ஒரு கருப்பு ஒன்றும் கிடையாது? ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல பேரோடு தான் நீங்கள் விடைபெறும்போது நாங்கள் வந்து க்ளீன் ஹேண்டுன்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் மத்திய அரசு ஊழியர் ரிட்டையர்டு, ஆனால் மேலாளர் பொறுத்த மட்டும் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒருத்தரை பார்த்துருக்கேன். அவர் வந்து இப்போ தான் 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி, நீங்களே ஏறக்குறைய 10-12 வருஷம். 10 வருஷம். ஆமாம். இந்த ஊர் பொறுத்த மட்டும் விசாரிச்சதுல உங்கள் ஐயாவே பாருங்கள், நல்லா பேசுவார், நல்லா ஒரு டைப்புன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா, நீங்கள் மேலும் நான் வயசில் சின்னவன் ஆனாலும் எங்கள் ரமேஷ் யூடியூப் சார்பாக உங்களை நாங்கள் வாசித்துறோம். எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா? நீங்கள் ரமேஷ் 12 ரமேஷ் சேனல் வந்து நல்லா வளர்ச்சி அடைந்து பெருசாக வரணும்னு சொல்லி எங்கள் ஆண்டவன் வந்து ரங்கநாதர் இருக்கார், அவர் வந்து வேண்டிக்கிறேன் நான். சரிங்க ஐயா, வணக்கங்க ஐயா. ரமேஷ் தேங்க்யூ.